விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் குறித்த தவறான தகவல்கள், சந்தேக நபர் கைது. கடத்தப்பட்டு காணாமல் போன அருட்தந்தை ஜோன் ஹெர்பர்ட்டின் 36வது ஆண்டு நினைவு தினம் அனுஷ்டிப்பு. ராஜபக்சர்களுக்கு ஆபத்தாக மாறியுள்ள நாமல், மஹிந்த உட்பட பலர் கலக்கத்தில். சிரான் பாசிக்கின் மகன் மைத்ரிபால சிறிசேனவுக்கு வழங்கிய பல கோடி ரூபாய் பணம். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பவம் 940 குற்றச்சாட்டுகளையும் மறுத்த நவ்பர் பௌலவி. நீதிமன்றத்தில் முன்னிலையாகாத பசல் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. மீண்டும் ஒரு போர் வரவிருக்கிறது, தப்பிக்காவிட்டால் பெரிய ஆபத்து, அரசாங்கத்தை எச்சரிக்கும் ரணில் விக்ரமசிங்க. இலங்கையின் மனித உரிமைகள் அறிக்கையிடலுக்கு புதிய அமைச்சரவை குழு. செம்மணி தொடர்பில் நீதிமன்றத்தின் ஊடாகவே சாட்சியங்கள் பெறப்படும், அமைச்சர் நலிந்த ஜேதிச. காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான சர்வதேச மாநாடு, அனைத்து தரப்பினருக்கும் அவசர அழைப்பு. மரண சான்றிதழ் வழங்கி போராட்டத்தை முடக்காதீர்கள், காணாமல் போன உறவுகள் சங்கம் கோரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். சமூக ஊடகங்களில் காணொளி காட்சி மூலம் செய்தியாளர் சந்திப்பு நடத்தி சரிபார்க்கப்படாத தவறான தகவல்களை வழங்கிய ஒருவரை பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவு கைது செய்துள்ளது. இந்த சந்தேக நபர் நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அக்கராயன்குளம் போலீஸ் பிரிவில் உள்ள வனப்பகுதியில் விடுதலை புலிகளின் பயிற்சி முகாம் ஒன்று நடத்தப்படுவதாக சமூக ஊடகங்களில் காணொலி காட்சி மற்றும் செய்தியாளர் சந்திப்பு மூலம் சரிபார்க்கப்படாத பொய்த் தகவலை பரப்பிய குற்றத்துக்காக இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பெலன்னவில் உள்ள புரலசகமுவ பகுதியைச் சேர்ந்த 46 வயது நபர் ஆவார். இந்த சந்தேக நபர் இன்று கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். மேலும் இலங்கை தண்டனை சட்டம் மற்றும் போலீஸ் கட்டளை சட்டத்தின்படி அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தமிழ் மக்கள் மீது மனித உரிமை மீறல்களுக்காக குரல் கொடுத்த நிலையில் கடத்தப்பட்டு காணாமல் போன அருட்தந்தை ஜோன் ஹெர்பர்ட்டின் 36வது ஆண்டு நினைவு தினம் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. ஊரணி சந்தியில் வாவிக்கரை பூங்காவுக்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ள அருட்தந்தையின் நினைவு தூபியில் இந்த நிகழ்வு உணர்வுபூர்வமாக நடைபெற்றது. 1923ஆம் ஆண்டு அமெரிக்காவில் பிறந்த இவர் தனது 17 வயதில் இலங்கைக்கு வந்து தான் சாகும் வரையில் கிழக்கு மண்ணில் வாழ்ந்து திருகோணமலை நகரத்து மண்ணுக்கும் மட்டக்களப்பு மண்ணுக்கும் கல்வித்துறை மற்றும் விளையாட்டுத் துறைகளுக்கு அளப்பரிய சேவையாற்றிய இலங்கை தமிழர்களின் நியாயமான உரிமைக்காய் குரல் கொடுத்தவர் ஆவார். அமெரிக்காவில் பணக்கார குடும்பத்தில் பிறந்து மக்களுக்கு ஆன்மீக பணியாற்ற இயேசு சபையில் இணைந்து அருட்தந்தை ஜோன் ஹெர்பர்ட் மட்டக்களப்பு புனித மிக்கேல் கல்லூரியில் தொடர்ந்த அடிகளார் சேவை அந்த கல்லூரியை இலங்கையில் தேசிய ரீதியில் கூடைப்பந்தாட்டத்தில் வெல்லப்பட முடியாத அணி என்ற நிலைக்கு உயர்த்தியது. இதனை விட இலங்கையில் இனங்களுக்கு இடையிலான முரண்பாடுகள் வந்தபோது மட்டக்களப்பு மாவட்டத்தில் 1990ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தமிழ் மக்கள் மீதான மனித உரிமை மீறல்களுக்காக குரல் கொடுத்த அருட்தந்தை அவர்கள் 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ஏறாவூர் பகுதியில் வைத்து காணாமல் போனார். 1990ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி வாழைச்சேனை பகுதியில் இராணுவத்தினராலும் முஸ்லிம் ஊர்காவல் படையினராலும் முற்றுகையிடப்பட்டிருந்த தமிழ் மக்கள், கிறிஸ்தவ குருவானவர்கள், அருட்சகோதரிகள் போன்றோரை பாதுகாப்பான முறையில் வெளியேற்றிவிட்டு தனது வாகன ஓட்டுநரான பேட்ரம் பிரான்சிஸ் என்ற தமிழ் இளைஞருடன் மோட்டார் சைக்கிளில் வாழைச்சேனையிலிருந்து மட்டக்களப்பு நகரை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த போது ஏறாவூர் பகுதியில் வைத்து கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டார். அவரை நினைவுகூரும் வகையில் நேற்று ஊரணியில் உள்ள உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தும் நினைவேந்தல் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் அருட்தந்தையர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். சமகாலத்தில் ராஜபக்சக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச செயற்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மஹிந்த வீட்டில் நடத்தும் கூட்டங்களின் போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ச, பசுல் ராஜபக்ச மட்டுமில்லாமல் சில சந்தர்ப்பங்களில் மஹிந்த ராஜபக்சவுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் நாமல் கருத்து வெளியிட்டு வருவதாக அரசியல் மட்டத்தில் பேசப்படுகிறது. கடந்த நாட்களில் விவசாயிகளை சந்தித்த சந்தர்ப்பத்தில் கோட்டபய ராஜபக்ச மீது நாமல் ராஜபக்சவினால் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. நாமல் ராஜபக்ச முன்னெடுத்து வரும் பிரச்சார இயக்கம் குறித்து ஆய்வாளர்கள் கவனம் செலுத்தி வருகின்றனர். மக்கள் மத்தியில் இழந்த செல்வாக்கை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் நாமல் இவ்வாறு செயற்பட்டு வருவதாக அவருக்கு நெருக்கமான தரப்பினர் தெரிவித்தனர். கோட்டபய ராஜபக்ச தனது பிரச்சார இயக்கத்தின் அடிப்படையாக 2016ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதி அன்று வியத்மக அமைப்பை உருவாக்கினார்.
மருத்துவர் நாளக கொடகேவா, பேராசிரியர் சன்ன ஜெசுமன உள்ளிட்ட தரப்பினர் அந்த இயக்கத்தின் நிறுவனர்களாக இருந்ததாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனினும் நாமல் ராஜபக்சவின் பிரச்சார இயக்கம் மிலிந்த ராஜபக்ச, இராஜ் வீரரத்ன, அர்ஜுன் கமலநாத் போன்ற தரப்பினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் அரசியல் பிரச்சாரங்களை மேற்கொள்ளும் நோக்கில் கீழ்த்தனமான செயற்பாடுகளை முன்னெடுக்க வாய்ப்புள்ளதாக தென்னிலங்கை மட்டத்தில் அதிகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான ஷிரான் பாசிக் தொடர்பில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவருகின்றன. அந்த வகையில் அவரின் மகன் அரசியலில் ஈடுபட்டமை தொடர்பிலும் அவர் பல அரசியல் கட்சிகள் விகாரைகளுக்கு பணம் வழங்கியமையும் தெரிய வந்துள்ளது. ஷிரான் பாசிக்கின் மகனான நதீம் பாசிக் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தெஹிபலை தொகுதி அமைப்பாளர் பதவியை பல கோடிகளை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு வழங்கி பெற்றுக் கொண்டுள்ளதாக புலனாய்வு ஊடகவியலாளரும் இலங்கை விமானப்படையின் முன்னாள் புலனாய்வு அதிகாரியுமான கீர்த்தி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவித்த மேலதிக தகவல்கள், அமைப்பாளர் பதவியை பெற்றுக்கொண்ட பின்னர் அவர் தெஹிபலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலேயே தனது பணிகளை செய்துள்ளார். அப்போது பல விகாரிகளுக்கு பண உதவி செய்துள்ளார். ஷிரான் பாசிக் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வந்த சந்தர்ப்பத்தில் இவரின் பெருந்தொகை பணம் ஒரு தேரரிடம் இருப்பதாக தகவல்கள் உலாவியது. வெள்ளவத்தை ஹக்மன நந்தலோக தேரரின் பெயரை அடிபட்டது. கரகட்டாவின் பணம் தொடர்பிலும் இந்த தேரரை தொடர்புபட்டார் என நான் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தேன். ஆனால் இன்று வரை யாரும் பதிலளிக்கவில்லை. எனவே அந்த தேரரின் பெயர் இங்கேயும் அடிபட்டது. ஆனால் எவ்வித விசாரணைகளும் நடக்கவில்லை. இலங்கையில் உள்ள ஒரு மரண சடங்கு உதவிச் சங்கம் கூட வருமானம் எங்கிருந்து வருகிறது, அது எவ்வாறு செலவிடப்பட்டது என்பதில் வெளிப்படைத்தன்மை இருக்கிறது. ஆனால் பில்லியன் கணக்கில் பணம் வரும் ஒரு அரசியல் கட்சி எங்கிருந்து பணம் வந்தது, எதற்கு செலவிடப்பட்டது என்பதை பகிரங்கப்படுத்துவதில்லையே, மக்களும் அதை கேட்பதில்லை. எனவே இந்த அரசியல் கட்சிகளுக்கு பல்வேறு வழிகளில் பணம் வருகிறது. உளவு அமைப்புகள், போதைப்பொருள் வியாபாரிகள், பாதாள உலக குழுக்களிடமிருந்து பெருந்தொகை வருகிறது. ஆனால் எவ்வித வெளிப்படைத்தன்மையும் இல்லை. எனவே போதைப்பொருள் கடத்தவுடன் தொடர்புடைய ஒருவரை இலங்கைக்கு கொண்டு வந்தவுடனேயே விசாரணையை மேற்கொள்வது போலீசார். போலீசிலும் பழைய முறைகேடுகள் எந்த ஒரு வழியில் நடக்கக்கூடும். ஏனென்றால் நான் எப்போதும் கூறுவது போல, தேசிய மக்கள் சக்தி மக்கள் ஆணை வழங்கிய புதிய அரசியல்வாதிகளை உருவாக்கியிருந்தாலும் 18 லட்சம் அரச ஊழியர்களை புதிதாக கொண்டு வர முடியாதே. அதனால் இவ்வாறான மோசடிகளை எமக்குடன் நிறுத்த முடியாது என குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கும் தனக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை, அதனை செய்தது சக்ரான் தான் என நௌபர் மௌலவி நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள 23,270 குற்றச்சாட்டுகள் கொண்ட வழக்கில் முக்கிய பிரதிவாதியான நௌபர் மௌலவி தனது தற்காப்பு வாக்குமூலத்தை நீதிமன்றத்தில் முன்வைத்தார். சக்ரான் காசிம் உள்ளிட்ட தற்கொலை குண்டுதாரிகளுடன் இணைந்து தாம் ஈஸ்டர் தாக்குதலை சதி செய்ததாகவோ அல்லது திட்டமிட்டதாகவோ எந்த ஆதாரமும் இல்லை என அவர் தெரிவித்தார். அத்தோடு தமக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள 940 குற்றச்சாட்டுகளையும் நௌபர் மௌலவி மறுத்துள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் சதியுடன் தன்னை இணைக்கும் நேரடி ஆதாரம் இல்லை என வாதம் இறுதியில் தமக்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் தன்னை விடுதலை செய்யுமாறும் நௌபர் மௌலவி நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுத்தார். முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச தொடர்பான வழக்கு நேற்று மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மாத்தறை பிரவுன்ஸ்கில் பகுதியில் சுமார் 1.5 ஏக்கர் காணியை சட்டவிரோதமாக எட்டியதாக கூறப்படும் பணத்தை பயன்படுத்தி கொள்வனவு செய்ததான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பில் போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவினரால் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கில் பசில் ராஜபக்ச 3வது சந்தேக நபராக குறிப்பிடப்பட்டுள்ளார். அவரது சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் டி சில்வா உள்ளிட்ட சட்டத்தரணிகள் குழு நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளனர். எனினும் நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய மருத்துவ அறிக்கையை சமர்ப்பிக்காமல் பசில் ராஜபக்ச தொடர்ந்து நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து மாதிரி நீதவான் சதுர திசாநாயக்க பசில் ராஜபக்ச செலுத்தியிருந்த பிணைத்தொகையை அரசுடைமையாக்க உத்தரவிட்டார். மேலும் அவருக்காக சரீர பிணையில் கையெழுத்திட்ட 3 அபராதம் விதிக்கப்பட்டது. அந்த அபராதத்தை செலுத்த தவறினால் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் என உத்தரவிடப்பட்டது. அத்துடன் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருந்த கைதுப்பிடி ஆணை அக்டோபர் 27 வரை நீடிக்க நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரம் எதிர்கொண்டுள்ள சவால்கள் குறித்து இருகட்ட போர்கள் நிறைவடைந்துள்ள நிலையில் 2028 ஆண்டை இலக்காக கொண்டு மீண்டும் ஒரு பொருளாதார போர் வரவிருப்பதாகவும் அதிலிருந்து தப்பிக்க தவறினால் இலங்கைக்கு பெரிய ஆபத்து காத்திருப்பதாகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எச்சரித்துள்ளார். கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற முன்னாள் இராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்பலாப்புட்டியவின் யுத்த திகட்ட உறுதி என்ற நூல் வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ரஞ்சித் செம்பலாப்புட்டியவின் இந்த நூலில் 2 பாகங்கள் அடங்கியுள்ளது. அதில் ஒரு பகுதியில் நான் எதிர்க்கட்சியிலும் அவர் ஆளுங்கட்சியிலும் இருந்தோம், 2வது பகுதியில்
நாம் இருவரும் ஆளுங்கட்சியில் அங்கம் வகித்தோம். இவரும் நானும் ஒரே பாடசாலையில் தான் கல்வி கற்றோம். முதல் கட்டத்தில் நீங்கள் நாட்டுக்கு ஆற்றிய சேவை ஏற்றுக்கொள்கிறேன். இரண்டாம் கட்டம் உங்களுடனேயே தொடங்கியது. இந்த பொருளாதார நெருக்கடி திடீரென உருவானது ஒன்றல்ல. நமது பொருளாதாரம் முற்றாக சரிந்து வருமானங்கள் அற்றுப்போனது. சர்வதேச நாணய நிதியத்துடனான ஒப்பந்தம் முறிந்ததால் அவர்களிடம் ஆலோசனைகளை பெற முடியாமல் போனது. வருமானம் போதியதாக இல்லாமை, வரிகள் குறைக்கப்பட்டமையே பிரதான நெருக்கடிக்கு காரணமாக அமைந்தது. வருமானத்தை அதிகரித்து கடனை செலுத்துவதற்கான அவகாசத்தை பெறவே சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி தேவைப்பட்டது. அதன் மூலம் இலங்கைக்கு 2.3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைத்ததுடன் கடன் மறுசீரமைப்பு மூலம் கடன் செலுத்தும் காலத்தையும் தள்ளி போட முடிந்தது. நெருக்கடி மிக்க காலத்தில் நிதி அமைச்சை கொண்டு செல்ல ரஞ்சித் சேமலாப்பிட்டிய செகான் சேமசிங்க ஆகியோர் நியமித்து உள்நாட்டு இறைவரை திணைக்களம் சுங்க திணைக்களத்தை அவர் பொறுப்பில் வழங்கி பொருளாதாரத்தை சீரமைத்தோம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வழங்கிய 4 பில்லியன் டாலர் நிதியுதவியே அத்தியாவசிய பொருட்கள் பெற உதவியது. பங்களாதேஷின் அப்போதைய பிரதமர் 100 மில்லியன் டாலர்களை வழங்கினார். உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி என்பனவற்றின் உதவியுடன் அவசியமற்ற திட்டங்களிலிருந்து நிதியை மீளொதுக்கி 600 மில்லியன் டாலர்களை பெற்றோம். உரம் இல்லாமல் விவசாயம் செய்ய முடியாது என அமரவீர கவலை தெரிவித்த போது அமெரிக்காவின் சர்வதேச அபிவிருத்திக்கான ஐக்கிய அமெரிக்க முகவர் நிறுவனத்தின் பிரதானி சமந்தா பவரிடம் பேசி 50 மில்லியன் டாலர் பெறுமதியான உரத்தை பெற்றோம். இவ்வாறே பொருளாதார வீழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டை திவால் நிலையிலிருந்து மீட்டெடுத்தோம். பணவீக்கத்தை கட்டுப்படுத்தி டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பை 290ஆக உயர்த்தியதுடன் வெளிநாட்டு கையிருப்பை 6 பில்லியன் டாலர்களாக சேமித்து வைத்தோம். வெளிநாடுகள் 2043 வரை அவகாசம் அளித்திருந்தாலும் 2028ஆம் ஆண்டு வரை கடனை செலுத்துவதை தள்ளி போட முடிந்துள்ளது. பொருளாதார சரிவு நின்றுவிட்டதால் பிரச்சினை முடிந்துவிட்டது என நினைக்கக்கூடாது. 2028ஆம் ஆண்டாகும் போது கடன் செலுத்துவதற்காக வெளிநாட்டு கையிருப்பில் 15 பில்லியன் டாலர்கள் இருக்க வேண்டும். தற்போது 6 பில்லியன் டாலர்களே உள்ள நிலையில் இந்த வருட முடிவில் 8 பில்லியன் டாலர் இருக்கும் என மத்திய வங்கி கூறியுள்ளது. அப்படியானால் இன்னும் 6 பில்லியன் டாலர்கள் கண்டறியப்பட வேண்டும். 2027 மார்ச் மாதத்துடன் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தம் முடிவடைகிறது. இதன் பின்னர் எவ்வாறு முன்னோக்கி செல்ல போகின்றோம் என்ற கேள்வி எழுகிறது. நாட்டின் பிரதான பிரச்சினை எவ்வாறு கடனை மீண்டும் செலுத்துவது என்பது தானே தவிர அரசியலமைப்பை திருத்துவதோ அல்லது நீதிபதிகளின் பதவிக்காலத்தை மாற்றுவதோ அல்ல. செலுத்த முடியாவிட்டால் நாடு மீண்டும் திவாலாகும். இந்த புத்தகத்தில் 2 போர்கள் பற்றியே எழுதப்பட்டுள்ளது. 3வது போர் பற்றியே இனி எழுத வேண்டும். இந்த 2 போர்கள் முடிந்தாலும் மீண்டும் ஒரு போர் வரவிருக்கிறது. அதிலிருந்து தப்பிக்காவிட்டால் நமக்கு பெரிய ஆபத்து காத்திருக்கிறது என தெரிவித்துள்ளார். இலங்கை ஐக்கிய நாடுகள் சபையின் உறுப்பு நாடாக மனித உரிமைகள் தொடர்பான 9 ஒப்பந்தங்களிலும் மற்றும் 5 மாற்று வழிமுறை பணிச்சட்டங்களிலும் அரசு பங்காளராக செயலாற்றி வருகின்றது. இச்சர்வதேச சமவாயங்களுக்கு மேலதிகமாக அனைத்துலக பருவகால மீளாய்வில் இலங்கையும் கலந்து கொள்வதுடன் அதன் மூலம் மனித உரிமைகள் தொடர்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்காக தேசிய மட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள படிமுறைகளை சுயமாக முன்வந்து வெளியிடுவதற்கு இலங்கைக்கு வாய்ப்பு கிடைக்கும். 2023ஆம் ஆண்டில் குறித்த அனைத்துலக பருவகால மீளாய்வின் 4வது சுற்றின் கீழ் இலங்கை தொடர்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ள மீளாய்வுகளில் ஏனைய அரசுகளிடமிருந்து கிடைக்கப்பெற்ற விதந்துரைகளை அமுல்படுத்தும் போது அடைந்துள்ள முன்னேற்றங்களை குறிப்பிட்டு சுயமாக முன்வைக்கப்படுகின்ற இடைநிலை அறிக்கை அடுத்த மீளாய்வுக்கு முன்னர் சமர்ப்பிப்பதற்கு இலங்கைக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய இவ்வறிக்கையை தயாரிக்கும் பணிக்கு அரசின் அமைச்சுக்கள், திணைக்களங்கள் மற்றும் நிறுவனங்கள் உள்ளிட்ட பயனுள்ள பல்தரப்பு பங்காளர்களுடன் கூடிய தேசிய கட்டமைப்பு ஒன்றை ஸ்தாபிக்க வேண்டிய தேவை கண்டறியப்பட்டுள்ளது. அதற்கமைய இலங்கையில் மனித உரிமைகள் தொடர்பாக நடவடிக்கைகள் தொடர்பான தொடர் ஆய்வு மற்றும் அறிக்கையிடல் பற்றி பயனுள்ள உள்நாட்டு செயல்முறை நிரந்தரமான தேசிய பணிச்சட்டகமாக செயலாற்றுவதற்கு மனித உரிமைகள் தொடர்பான அமைச்சுக்களுக்கு இடையிலான நிரந்தர குழு ஒன்றை ஸ்தாபிப்பதற்கு வெளிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சரும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சரும் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் நிறைவடைந்த பின்னர் அது தொடர்பான விடயங்கள் நீதிமன்றத்திற்கு அறிக்கையிடப்படும் என்றும் சாட்சியாளர்களிடம் நீதிமன்றத்தின் ஊடாக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றது. இதன்போது செம்மணி மனித புதைகுழியில் தற்போது இடம்பெற்று வரும் அகழ்வு பணிகள், எதிர்கால நடவடிக்கை மற்றும் மரண தண்டனை கைதி லான்ஸ் கோர்பரல் சோமரத்ன ராஜபக்சவிடம் சாட்சியங்களை பெறுவது தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சர் நலிந்த ஜெயதிச செம்மணி மனித புதைகுழியிலிருந்து இதுவரை 500க்கும் மேற்பட்ட மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அகழ்வு பணிகள் இன்று புதன்கிழமை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அகழ்வு பணிகள் தொடர்பான விடயங்கள் நீதிமன்றத்துக்கு அறிக்கையிடப்படும் எனவும் சாட்சியாளர்களிடம் விசாரணைகள் நீதிமன்றத்தினூடாகவே மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் இதன்போது தெரிவித்தார்.
எதிர்வரும் 30ஆம் தேதி சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினத்தில் யாழ் தந்தை செல்வாரங்கில் இடம்பெறவுள்ள வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சர்வதேச மாநாட்டுக்கு அனைத்து தரப்பினரும் அணிதிரண்டு பேராதரவை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனது பெயர் சிவானந்தன் ஜெயலலிதா. நான் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் செயலாளரும் வவுனியா மாவட்ட தலைவியுமாக உள்ளேன். இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பிற்கு மேற்கொள்வதற்கான காரணம், எதிர்வருகின்ற 30ஆம் தேதி சர்வதேச காணாமலாக்கப்பட்டோர் தினமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அத்தினத்திலே நாம் இம்முறையாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் ஒரு சர்வதேச மகாநாடை செய்ய ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எனவே அந்த சர்வதேச மகாநாடு தந்தை செல்வ அரங்கிலே காலை 9 மணி அளவில் அந்த சர்வதேச மகாநாடு ஆரம்பிக்கப்பட உள்ளது. அது ஒரு கண்டன பேரணியோடு தான் அந்த மகாநாட்டை நாங்கள் அன்றைய தினம் செய்ய இருக்கின்றோம். எனவே நாம் தொடர் கவனஈர்ப்பு போராட்டங்களை செய்து வந்திருந்தோம், அறிக்கைகளை சமர்ப்பித்திருந்தோம், நேரடியாக சென்று சாட்சியம் அளித்திருக்கின்றோம். எனவேதான் நாம் இந்த உள்நாட்டு பொறிமுறையில் எந்தவித நம்பிக்கையும் இல்லாமல் இந்த உள்நாட்டு பொறிமுறை தோல்வி அடைந்துள்ளது. எனவேதான் நாம் இங்கு தண்டனையற்ற கலாச்சாரமானது மிகவும் வேரூன்றி இருக்கின்றது. ஒரு கொலை குற்றவாளியை அவர்கள் தண்டனை கொடுக்காமல் அவர்களுக்கு பதவி உயர்வு கொடுத்து வைக்கின்ற இலங்கை நீதித்துறை இங்கு இருக்கின்றது. எனவேதான் நாம் இந்த நீதித்துறையின் நம்பிக்கை இல்லாமல் காலம் தாழ்த்திய நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமன். எனவேதான் நாம் ஒரு உரிமைக்காக எமது உறவுகள் தொடர்ச்சியாக இளைஞர்கள் யுவதிகள் ஒரு ஆயுத போராட்டத்தை செய்து வந்தார்கள். ஆனால் எமது உரிமை மறுக்கப்பட்ட போதுதான் இந்த இன அழிப்பு தொடர்ச்சியாக எமது தமிழினத்திற்கு 1948ஆம் ஆண்டு இங்கு இலங்கை சுதந்திரம் அடைந்த போது கூட எமது உரிமைகள் மறுக்கப்பட்டு எமது இனப்படுகொலைக்கு தள்ளப்பட்டது. அன்று தொடக்கம் இன்று வரை முள்ளிவாய்க்கால் முற்றம் வரை எத்தனையோ இனப்படுகொலைகள் நடைபெற்றிருக்கின்றது. எனவே மாபெரும் இனப்படுகொலையாக முள்ளிவாய்க்கால் முற்றம் இன்றும் மறக்க முடியாமலும் மறைக்க முடியாத ஒரு சம்பவமாக இன்று இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவேதான் நாம் சொல்கின்றோம், இங்கு வடக்கு கிழக்கில் காணப்படுகின்ற மனித புதைகுழிகள் தோண்டப்படுவதும் மூடப்படுவதுமாகவே இங்கு எந்த ஒரு அகழ்வாராய்ச்சிகள் செய்வதற்கான நிபுணர்கள் இங்கு இல்லை. எனவே நாம் சொல்கின்றோம், சர்வதேச நிபுணர்கள் தலையிட்டு சர்வதேசம் இதில் தலையிட்டு எமக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும். எனவே இந்த உள்நாட்டு பொறிமுறையில் எந்த விதமான ஆய்வாளர்களோ அந்த அளவு அறிவு திறமையான உள்ளவர்கள் இல்லை என்பதும், ஒரு கொலை குற்றவாளியிடம் நாம் நீதி கேட்க என்றுமே தயாராக இல்லை. அந்த அடிப்படையிலே எமது உரிமைகள் மறுக்கப்பட்ட போதுதான் எமது இனம் அழிக்கப்பட்டு தொடர்ச்சியாக இருக்கின்றது. அதன் அங்கமாகவே இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் இன்று ஒரு இனப்பிரச்சனைக்கு ஒரு அங்கமாகவே இருக்கின்றன. எனவே நாம் கேட்கின்றோம், எமக்கான இழப்பீடோ அல்லது வாழ்வாதாரமோ தந்து எமது உறவுகளுக்கான நீதியை இந்த அரசு OMB ஊடாக செய்வதற்கு வெறும் இழப்பீட்டை கொடுப்பதாக சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் நாம் அதை மறுத்து எமது உரிமைக்காக போராடிய எமது உறவுகள் இன்றும் எங்கே என்று தெரியாமல் இந்த தாய்மார்கள் போராடி வருகின்றார்கள். எனவே நாம் சாட்சியமாக இருக்கின்ற எமது உறவுகளை நாம் 500க்கும் மேற்பட்ட உறவுகளை இழந்திருக்கின்றோம். அந்த உறவுகளின் சாட்சியமாக அளிக்கப்பட்ட சாட்சியங்கள் என்ற நூல் வெளியீடும் அன்றைய தினம் நடைபெற இருக்கின்றது. நாம் கொடுக்கப்பட்ட அறிக்கைகளும் அன்றைய தினம் வெளியிடப்பட இருக்கின்றது. எனவே அந்த புத்தகங்களை இங்கு வெளியிடுவது மட்டுமின்றி உலக நாட்டில் உள்ள புலம்பெயர் தேசத்தில் உள்ளவர்களும் அந்த புத்தகங்களை வெளியிட்டு இந்த சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்துக்கு எமது உறவுகளுக்காக நீதியை கோருவதற்காக, ஒரு சர்வதேச நீதியை கோருவதற்கு அனைத்துலக நாடுகளும் முன்வர வேண்டும். எனவேதான் நாம் சொல்கின்றோம், ஒரு இனப்பிரச்சினை தீர்ப்பதன் மூலமாகவே மீள்நிகழாமை ஏற்படும் என்பதை நாம் இந்த இடத்திலும் கூற இருக்கின்றோம். அத்தோடு இந்த மகாநாட்டிற்காக அனைவரும் இந்த மகாநாட்டில் அந்த தந்தை செல்வாவில் நடைபெறும் மகாநாட்டிற்கு அனைவரும் ஒத்துழைத்து அந்த மகாநாட்டின் ஊடாக நாம் ஒரு இனத்தின் இனப்பிரச்சனையாக அந்த மகாநாட்டின் மூலம் அனைவரும் ஒத்துழைத்து அந்த ஒரு குரலாக நின்று அன்றைய தினமாவது எமக்கான நீதியை பெறுவதற்கு அனைவரும் சர்வதேச ஒத்துழைப்போடு எமது சர்வதேச நீதியை பெற வேண்டும் என்றுதான் அன்று சர்வதேச தூதுவர்களையோ சர்வதேச பிரதிநிதிகளையோ அன்றைய தினத்தில் ஒன்று கூட்டி அந்த இடத்தில் இருந்து கதைப்பதற்கு நாம் எல்லோரும் அன்றைய தினமாவது தயாராகி எமது இனப்பிரச்சனைக்கும் எமது உறவுகளுக்கும் நீதியை பெறுவதற்கு அன்றைய தினம் அந்த இடத்திலே ஒன்று கூட வேண்டும் என்பதை இந்த ஊடக வாயிலாக அனைவரிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன்.
இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.